மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு முன் விரோதமே காரணம் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அடுத்த முட்டம் கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவு ஹரீஷ், ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரிகளால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டனர். சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் சாராய வியாபாரிகள் கொலை செய்ததாக உயிரிழந்த இளைஞர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் பலருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதால் விசாரணையை முழுமையாக நடத்த வேண்டும் எனவும், பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை சடலங்களை வாங்கப் போவதில்லை என கூறியும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சடலங்களை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின், சம்பவம் நடைபெற்றதும் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். படுகொலைக்கு முன் விரோதம்தான் காரணம் என்று தெரிய வந்துள்ளதாகவும், அதே வேளையில் உறவினர்கள் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குற்றவாளிகளுக்கு காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.